நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை நகர பொறுத்தவரையில நகரின் பல்வேறு பகுதிகள்ல மெட்ரோ ரயில் பணிகளானது மிக வேகமா நடந்து வருது. ஆனா இதற்கு குவைட் ஆப்போசிட்டா 2 ரூட்ல பணிகளானது பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல தொடங்கப்படாம இருக்கு. அதுல முதல் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா, சோழிங்கநல்லூருக்கும் சிறுசேரிக்கும் இடையிலான ரூட். இந்த ஸ்ட்ரெச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் எப்பயோ ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனா இன்னும் ஸ்டார்ட் ஆகாம தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு செக்ஷன் இருக்கு அப்படின்னா, அது நம்ம சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கீழம்பாக்கம் இடையிலான ஒரு ஸ்ட்ரெச். இந்த ஸ்ட்ரெச்லயும் ஒர்க் எப்பயோ ஸ்டார்ட் ஆயிருக்கணும். பட் இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறது வருத்தம் அளிக்கிற விஷயம். இரண்டாவதா சொன்ன ஏர்போர்ட் கீழம்பாக்கம் எக்ஸ்டென்ஷன் இந்த பகுதியில என்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை ஏர்போர்ட்டுக்கும் கீழம்பாக்கத்துக்கும் இடையிலான மெட்ரோ ரயில் ரூட்டை வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அப்ரூவ் பண்ணாங்க. இந்த அப்ரூவல் ஆனது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ரொபோசலை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்படி இவங்க அனுப்பின ப்ரொபோசலை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்ட் ஆனது சாங்ஷன் ஆயிடும். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க அனுப்பிச்ச அந்த ப்ரொபோசல், அதாவது அதுல இருக்கிற டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சென்ட் பண்ண ப்ரொபோசல்ல 2 விஷயங்கள் இருந்தது. ஒன்னு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இன்னொன்னு காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான். இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் இதுதான் வந்து அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கரண்ட் பேட்டர்ன்ஸ், டிராஃபிக் பேட்டர்ன்ஸ்க்கு இது மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிற பட்சத்துல இந்த காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் சிபிஎம் அப்படின்னு சொல்றாங்க. இதை மட்டும் ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இந்த ப்ராஜெக்ட் ஆனது தொடர்ந்து டிலே ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் எந்த மாதிரியான ஒரு டிசைன் இவங்க மேற்கொள்ள போறாங்க அப்படின்றதுல இருந்த கன்ஃபியூஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எந்த ஹைட் அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை டயர்ஸ் இருக்க போகுது, அதாவது எந்த டயர்ல, அதாவது 2 டயர் 2 அடுக்குகள் அப்படின்னா எந்த அடுக்குல வந்து ட்ரெயின் போக போகுது, எந்த அடுக்குல ரோடு இருக்க போகுது, 2 டயரா 3 டயரா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் இருந்த ஒரு காரணத்தினால இது நிறைய நாள் தள்ளி போச்சு. அதாவது இந்த ப்ராஜெக்டோடைய ப்ரப்போசல் ஆன்பர்ல நிறைய நாள் டிலே ஆனது இருந்தது. பட் இதெல்லாம் இவங்க நேரோ டவுன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃப்ரீஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிருக்கிற நிலையில எங்களுக்கு மறுபடியும் இந்த காம்ப்ரிஹென்சிவ் மொபிலிட்டி பிளான்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்தர் டிலேஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்படின்றது தான் ரியாலிட்டி. பார்ப்போம் இது எவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி செல்ல இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.